Good evening, பிள்ளைகள். Good evening. Can you hear me? Sasni, Liani. Liani, Good evening, sir. good evening, Liani. How are Good you? evening, sir. Good evening, Sasni. Good evening. Sasfa, விஷாலினி எல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க என்ன ஹாலிடேஸ்க்கு லியானி Sir, எப்படி ஹாலிடேஸ் எப்படி நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குண்ணா சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோமா பாப்பா ஸ்டார்ட் பண்ணுவோமா லியானி லாஸ்ட் கிளாஸ் வந்தீங்க தானே Yes, sir. லியானி என்ன எழுதணும் அந்த பிரயோகம் மென்பொருட்கள் தான் என்ன என்ன கொஞ்சம் சொல்லுங்களேடா சார் லாஸ்ட் ஒளியுறத்துறையை பத்தி எழுதணும் சார். அப்படியோ எஸ் சார். ம், அப்படியா அப்படியா. ஓகே அந்த PS2 PGA DY எல்லாம் எழுதிட்டோமா பவன் சார். குட் ஈவினிங் நம்ம துறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எஸ் சார். அதில் ஃபுல்லாக முடிச்சிட்டோமா எஸ் சார், முடிச்சிட்டா சார். அப்போ இன்னைக்கு பாப்பா வன்பொருள் சார் தவறுகள் பார்ப்போமா வன்பொருள் சார் தவறுகள் வன்பொருள் சார் தவறுகள் போவோம் புது சப்ஜெக்டுக்கு போவோம்னா சார் கடைசியா ம் ஒளியுறத்துறைகள் பட்சம் சார். இதா எஸ் சார். இதெல்லாம் சரிதான் இதெல்லாம் சரியா பிள்ளைகள் அதெல்லாம் அரைவாசி நோட் பண்ணோம் சார். எல்லாம் நோட் பண்ணீங்களா எஸ் சார். மதுஜன் இன்னைக்கு போடுங்க தலைப்பு வந்து வன்பொருள் சார் தவறுகள் போடுங்க பாப்போம் வன்பொருள் சார் தவறுகள்னா என்ன சொல்லலாம் நம்ம பவன் வன்பொருள்னா என்ன தெரியுமோ வன்பொருட்கள்லாம் என்னன்னு தெரியுதா பிள்ளைகள் வன்பொருள்னா கைகளால தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் சார். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும் போது பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னா புதிய கம்ப்யூட்டர் சரி புதிய கம்ப்யூட்டர் பெரிய தவறுகள் வராது ஆனால் இடைக்கிடையே வரும் ஆனால் கம்ப்யூட்டர் நம்ம வேலை செய்யும் போது பல பிரச்சனைகளுக்கு நான் ஃபேஸ் பண்ணுவோம் ஒன்று கீபோர்டு வேலை செய்யாமல் போகும் ஒன்று மவுஸ் வேலை செய்யாமல் போகும் இருந்தால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும் என்ன பிள்ளைகள் நம்மளுக்கு தேவையான ஃபைல் ஓப்பன் ஆகாது என்ன நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைல் ஸ்டக் ஆகும் மெஷின் என்ன பிள்ளைகள் அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்குள்ளேயும் வகைப்படுத்த போகிறோம் அதாவது ஹார்ட்வேர் பிரச்சனைனா சாஃப்ட்வேர் பிரச்சனை என்னன்னு படிக்க போகிறோம் சரியா பிள்ளைகள் விளையாச்சா வன்பொருள் சார் பிரச்சனை என்னன்னு பார்க்க போகிறோம் மென்பொருள் சார் பிரச்சனை என்னன்னு படிக்க போகிறோம் புரிஞ்சா உதாரணம் வந்து ஒரு கீபோர்டு ஒர்க் பண்ணலை அது என்ன பிரச்சனையோட சேரும் வன்பொருள் சார் பிரச்சனை மென்பொருள் சார் பிரச்சனை வரும் வன்பொருள் சார் தவறுகள் சார்.
உதாரணமா நான் கேட்குறேன், சத்விகாவா? சத்விகா, சார். நான் கேட்குறேன், நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல உங்களோட என்ன மெஷின் ஒன் லைட்லாம் பார்த்தது, உங்களோட என்ன ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீன் தெரியுதானே? உங்களோட எஸ் ஸ்க்ரீன் சார். வந்து இருந்து பார்க்கல ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ என்ன பிரச்சனை? மென்பொருள் பிரச்சனையா வன்பொருள் பிரச்சனையா? மென்பொருள் பிரச்சனை. ஆ மென்பொருளா? பவன் என்ன வரும்? நோ ஸ்க்ரீன் ஆஃப் சார், ஆயிடுச்சு. வன்பொருள். வன்பொருள் தானா? இருந்த வாக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு போக்குள்ள ஓப்பன் உங்கள் ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கல, எல்லாம் டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுது. அது என்ன பிரச்சனை சத்விகா? ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கல, உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் நீங்க பண்ணிக்கல. பேசுறது இடைக்கிட வந்து ஸ்டக் ஆகி கேக்குது சார். ரைட், நம்ம கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்குள்ள சத்விகா, இப்போ எப்படி தம்பி? இப்போ எப்படி கேட்குதா? நவ் கேன் இப்போ ஓகே சார். ஆ ரைட், ஓகே. நான் அப்போதால மழையாலே நோ சார். வெயிலா? இன்னைக்கு குளிர் சார். குளிர் தான், வளமையாக குளிர் தானா? ரைட், ஓகே. சர்டிஃபிகேட்டை கேட்குறேன். இப்போ கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க போகல நம்மளை ஃபைல் ஒன்றும் ஓப்பன் பண்ணிக்கல, க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணவும் ஓப்பன் ஆகுதில்ல. அது வன்பொருள் பிரச்சனை மென்பொருள் பிரச்சனை சத்விகா? வன்பொருள் சார். வன்பொருளா? மென் மென்பொருளா? ஒன்றும் இல்லாட்டி இது தானே வந்து, அது பிள்ளையா சொன்னால் இத்தனை சொல்ல போறீங்க. ரைட், ஓகே. பிள்ளைகள் இப்போ வன்பொருள்னா தொற்று உணரக்கூடியது. இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம தொட்டு உணர முடியுமா பிள்ளைங்க? சாஃப்ட்வேர்ஸ்லாம் தொட்டு உணர முடியுமா? முடியாது தானே. தொட்டு உணர முடியாத பிரச்சனைகள்லாம் மென்பொருள் பிரச்சனை. தொட்டு உணரக்கூடிய பிரச்சனை எல்லாம் வன்பொருள். ஓகே, விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. எழுதி கொள்ளுங்க பாப்பா. இதை எளிய வன்பொருள் பிரச்சனைகளுக்கு வன்பொருள் சார் ப்ராப்ளம்னு போட்டு இந்த இதுகள் எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். கணினி தொழிற்படாமை, சாவி பலகை ஒன் பண்ண மெஷின் ஒன்னா வேலை, சரியா? ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். ஓகே சார்.
ரைட், எழுதிட்டீங்களா அது பவன்? ஓகே, ரைட். இங்கே பாருங்க பிள்ளைங்க, இதை வாசிங்க பார்ப்போம். அபாயம் யாரு வாசிக்க சொல்லுவோம்? கேஷானி வந்திருக்கா? யாஷினி, யாஷினி, சார் யாஷினி வாசிங்க, அபாயத்தை வாசிங்க. அபாயம் இந்த பாடத்துடன் தொடர்பான சில செயற்பாடுகளில் போது மிக கவனமான ஆசிரியரின் மேற்பார்வையின் கீழ் தொழிற்பட வேண்டும். மின்வட்டங்களை பரீட்சைக்கும் போது பிரதான மின் வளங்களை துண்டித்துக் கொள்ள வேண்டும். ரைட், ஓகே. இது என்ன என்ன சரி மீனிங்? சார். இது என்ன மீனிங் சொல்லுங்க யார், என்ன அர்த்தம் பவான் இதுக்கு? சார், இந்த பாடத்துல வந்து வன்பொருள் தவறுகளை படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஃபிளக் பாயிண்ட் செக் பண்றது, கீபோர்ட் வயர்ஸ், மவுஸ் வயர்ஸ், சிபியு இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் சாமான்களை வந்து கையாள வேண்டிய நிலைமை ஏற்படும் சார். அதனால மின் வடங்கள்னு சொல்றது வயர்ஸ் ஃபிளக்ஸ் சொல்லுவாங்க சார், மின் வடம்னு சொல்லி. இந்த மின் வடங்களை பரீட்சிக்கிறப்ப பிரதான மின் வளங்கள் மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சார், இதை வந்து பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ள வேண்டும் சார். அதனால ஆசிரியரின் மேற்பார்வையின் கீழ் இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சார். சத்விகா, விலேஷா, லியானி, அதாவது நம்ம வந்து கரண்ட்டோட நம்ம கம்ப்யூட்டர் ஏதாவது வேலை செய்யும் போது கம்ப்யூட்டர் லேப்டாப் பிரச்சனை, லேப்டாப் கரண்ட் போட்டு சார்ஜில் தானே வேலை செய்வோம்னா, கரண்ட் போடாமல் லேப்டாப் அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் லேப்ல உள்ள மெஷின்ஸ் ஏதாவது வேலை செய்யாட்டி கீபோர்ட் மவுஸ் நம்ம கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம அது கழட்டி அந்த வயரை கோடை கழட்டிட்டு தான் செக் பண்ணி திருப்பி கழட்டி போட்டு தான் ஆன் பண்ணணும் சுவிட்சை சொல்கிறாங்க. கரண்ட்டோட வேலை செய்யணும் கவனம். சரியா? நம்ம வந்து சிபியூ எல்லாம் கழட்டும் போது ஃப்ளக்கை கழட்டிட்டு தான் செய்யணும். அப்படி இருந்தால் கரண்ட் அடித்து சில பேர் இறந்து போயிருக்காங்க கம்ப்யூட்டரில். ஆனால் கவனம். சரியா? கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. ரைட், முதலாவது வாசிங்க லியானி. கணனி தொழிற்பட செய்ய லியானி வாசிங்க பாப்போம். வாசிங்க பாப்போம், கணனி தொழிற்பட. வாசிக்கவா? வாசிங்க. கணினியை தொழிற்படச் செய்வதற்கான பொத்தானை அழுத்தியதும் பவர் பட்டன். கணினி தொழிற்படாமை இவ்வாறான சந்தர்ப்பத்தில் யாது செய்ய வேண்டும்? யாது செய்ய வேண்டும். தீர்வு வாசிங்க பாப்போம். கணினிக்கான மின்வளங்களை மேற்கொள்ளும் பிரதான துறையிலிருந்து கணினி வரை மின்னை வழங்கும் வடம் மற்றும் தொகுப்பி ஆகியன சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என பரீட்சித்தல் வேண்டும். கணினிக்கு மின்வளங்கள் தடைபடாது வலுவழங்கினூடாகவே UPS அல்லது நேரடியாகவே வழங்கப்பட்டிருக்கும். அங்கே பாருங்க பிள்ளை, அங்கே பாருங்க கணினி தொழிற்படம் பவர் பட்டன் அதாவது பவர் பட்டன் வந்து வேலை செய்யாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும் பவன்? பவன் வேலை செய்யாட்டி சார், ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபிளக் எல்லாத்தையும் கலட்டிட்டு
அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லாட்டி வயர் ஏதாவது போடுபடலையா, வயர் மிஸ் ஆயிருக்கா, வயர் பிஞ்சு இருக்கா, அந்த மாதிரி அது தொடர்பான அது சுற்றியுள்ள பொருட்களை வந்து அவதானிக்கணும் சார். சரி, விளைஞ்ச பிள்ளைகளுக்கு ரைட். தீர்வு பாருங்க, ரெண்டாவது தீர்வு ஒன்று பாருங்க. பவன் வாசிங்க. கணனிக்கு தடைப்படாத வலு வழங்கியோடு மின் வழங்கப்பட்டேன்னு பின்வர் ஒழுங்கில் மின் தொடர்புகளை பரிசீலிக்க வேண்டும். சரியா, இங்கே பாருங்க பிள்ளைகள். நம்ம யூபிஎஸ் வந்து இது என்னன்னு தெரியுமா பிள்ளைகள் எல்லாருக்கும்? என்ன பிள்ளைகள் இது? பிளக்னா இதை வந்து ரிமூவ் பண்ணணும். சரியா, ரிமூவ் பண்ணணும். அடுத்தது வந்து இது இது ஒரு யூபிஎஸ் சத்விகா வாசிங்க பாப்போம். அழகின் பிரதான அலகின் பிரதான மின்வளங்களிலிருந்து மின்னை துண்டிப்பு செய்ய வேண்டும். ஃப்ளக்கை காட்டணும். ரைட். அடுத்தது வாசிங்க ரெண்டாவது. மின்வளங்கள் குதையிலிருந்து தடைப்படாத வலுவளங்கள் அதாவது யூபிஎஸ் சாதனத்திற்கு மின் இணைப்புகள் சரியாக உள்ளதா என பரிசீலித்து அவ்வாறு இல்லையெனில் நன்கு பொருத்துமாறு இணைப்பை மேற்கொள்ள வேண்டும். யூபிஎஸ் வந்து எதுக்கு பாவிக்கிறோம் பிள்ளைகள் சொல்லுங்க? யூபிஎஸ் ஏன் பாவிக்கிறோம்? வை என்ன காரணத்துக்கு யூபிஎஸ் யூஸ் பண்றோம்? சார் கரண்ட் போனோனிக்க ஃபைல்ஸ் எல்லாம் அழியாம இருக்கு. கரண்ட் போனோன்னு உடனே வந்து மெஷின் ஆஃப் ஆகும் தானே. நம்ம கரண்ட் போனால் நார்மலாக மெஷின் யூபிஎஸ் போடாட்டி பிள்ளைகள் கரண்ட் பவர் கட் பண்ணிச்சுன்னா வந்து ஒட்டுவாக மெஷின் டக்குன்னு ஆஃப் ஆயிரும் தானே. இந்த யூபிஎஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணோன்னா கரண்ட் பவர் கட் ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் வந்து மெஷின் ஆஃப் ஆகாமல் இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஃபைலெல்லாம் சேவ் பண்ணி ஷட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் யூபிஎஸ், அதாவது கரண்ட்டை சேவ் பண்ணும். புரிஞ்சா? எனக்கு கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்கிறது தான் யூபிஎஸ் மெஷின். புரிஞ்சா? அந்த Okay, பேட்டரி sir. சார்ஜ் மாதிரி இருக்கும். டக்குன்னு பவர் கட் ஆகணும் தானே, மற்ற சாமான் உடனே ஆஃப் ஆகும்னா. இப்போ பவர் கட் ஆனால் Yes, உடனே என்ன செய்யணும்? எங்களுக்கு பல்பெல்லாம் ஆஃப் ஆகும் தானே வீட்டில். அதே மாதிரி கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆகும். ஆனால் யூபிஎஸ் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இடையில வந்து மெஷின் ஒன்லேயே இருக்கும். அந்த டைம் வந்து எங்கள் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சத்விகா? yes, sir. ஓகே, அது அடுத்தது நீங்களே வாசிங்க. தடைப்படாத வலுவளங்களில் இருந்து வரும் வடமானது கணனியுடனும் தெரிவிப்பியுடனும் நன்கு இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் முறைமை அலகு மூலமாக தெரிவிப்புக்கு மின்வளங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த வடங்கள் நன்கு இணைக்கப்பட்டுள்ளனவா என பரிசீலித்து இணைப்பை ஏற்படுத்த வேண்டும். ஓகே, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் நீங்களே. இந்த யூஎஸ்பி பயர்ல வந்து கம்ப்யூட்டர்ல இல்ல கணனியுடன் இல்லாட்டி தெரிவிப்பில நன்கு ஊத்திருக்காண்டு பார்க்கணும் சார். இல்லாட்டி யூஎஸ்பி என்ன சார்? நீங்கள் சொல்லுங்க. ரைட், ஓகே. அதாவது நான் சரியாக போட்டு இல்லாட்டி நான் கணக்கை காட்டிட்டு சரியாக அதை கனெக்ட் பண்ணும் பிள்ளைகள். ஓகே, வெரி குட். சரியா, அடுத்து நாங்கள் நீங்கள் வாசிங்க போவோம். மேற்கூறப்பட்ட அனைத்தும் சரியாக இருப்பின் பிரதான வலுவளங்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி தடைப்படாத வலுவழங்கியை செயற்படுத்த வேண்டும். சரியா, எல்லாம் ரைட் சரியா இருந்துச்சுன்னா பிள்ளைகள் அப்புறம் ஃப்ளக்கை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அஞ்சாவது, பின்னர் கணினியை தொழிற்பட செய்ய வேண்டும். இவ்வாறான போதும் கணினி இயங்கவில்லையாயின் தொழில்நுட்பவியலாளரின் உதவியை பெற வேண்டும். ஓகே, விளங்கிச்சா? அதாவது நம்ம எவ்வளோ செஞ்சு எங்களோட செய்ய இயலாட்டி ஒரு டெக்னீஷியன்ட்ட கொண்டு போய் கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளே கடை கொண்டு போய் கொடுத்து செஞ்சுக்கணும். ரைட், ரெண்டாவது தீர்வு. இப்போ முதலாவது தீர்வு அது. இப்போ ரெண்டாவது தீர்வு வந்து யார் வாசிக்க போறா? யாருக்கு வாசி கொடுப்போம்? மரியம். மரியம்,
Yes, sir. மறுபடியும் வாசிங்க பார்ப்போம். ரெண்டாவது ப்ராப்ளம். பிரதான வலு பிரதான வழக்கிலிருந்து மின்வழங்கல் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் பின்வரும் ஒழுங்கில் மின் தொடர்புகளை பரிசீலிக்க வேண்டும். முதலாவது படிமுறை வாசிங்க. படிமுறை 1. சுவரில் பிரதான மின் விளக்கிலிருந்து மின்னை துண்டித்துக் கொள்ள வேண்டும். படிமுறை 2. பிரதான வழக்கிலிருந்து வரும் வடம், கணினி, தெரிவிப்பி ஆகியவற்றுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் நன்கு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, வேலை அந்த பிள்ளை பிரதான மின்வழங்கம் பிரதான அந்த நம்ம அந்த ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து வர்ற அந்த வயர் வந்து கணக்காக இருக்கு, ஜாயிண்ட் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணணும் பிள்ளைகள். ஓகே, பாருங்க படத்தை பார்த்து உங்களுக்கு புரியும். சரியாக கனெக்ட் பண்ணணும். அதெல்லாம் இது வந்து ஹார்ட்வேர் பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ரைட், மதுஜனுக்கு 3வது வாசிங்க படிமுறை. மதுஜன் ஓகே சார். வாசிங்க இப்போ 3லேருந்து. மேற்கூறப்பட்டவை அனைத்தும் சரியாக அமைந்திருப்பின் பிரதான வலுவளங்களுடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது எல்லாம் சரின்னா நம்ம போயிட்டு ஃப்ளக்கை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணணும். அடுத்து வாசிங்க. பின்னர் கணனியை இயக்க வேண்டும். இவ்வாறான போதும் கணனி இயங்கவில்லையாயின் தொழில்நுட்பவியலாளரின் உதவியை பெற வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தரேன் பிள்ளைங்க. சாவி பலகை அல்லது சுட்டி தொழிற்படாமைன்னு போட்டு என்ன தீர்வு காணுவீங்கன்னு எழுதுங்க. என்ன மாதிரி தீர்வு காணுவீங்கன்னு எழுதுங்க பார்ப்போம். பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும் போது சாவி பலகை கீபோர்டும் மவுஸும் வேலை செய்யலை, என்ன தீர்வு காணுவீங்கன்னு எழுதுங்க பார்ப்போம். கேள்வி என்ன? என்ன யாருக்கு ஆஷா? சத்விகாவா? சத்விகா, அதாவது கீபோர்டும் சார் நான் இல்ல சார். யார் அது? சார் கேள்வியை கொஞ்சம் சொல்றீங்க? சாவி பலகை அல்லது சுட்டி தொழிற்படாமை இதற்கான தீர்வுகளை காண்க. சாவி பலகை அல்லது சாவி பலகை சுட்டி தொழிற்படாமைக்கான தீர்வினை தருக. தொழிற்படாமை தொழிற்படாமை காரணத்துக்கான தீர்வை தருக. அதாவது சாவி பலகை அல்லது சுட்டி தொழிற்படாமைக்கான தீர்வை இனம் கண்டு குறிப்பிடுக. தீர்வை இனம் கண்டு குறிப்பிடுக. என்ன மாதிரி தீர்வு காணும்? ஓகே சார், எழுதியாச்சு.
எழுதிட்டு சொல்லுங்க. 2 மினிட்ஸ் தாரேன். பவன் எழுதலாம் ஆன்சரா? எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? ரைட், சொல்லுங்க பவன் தீர்வை. சாவிப்பலகை சுட்டி ஆகியவற்றின் ஏற்பிகள் அவற்றுக்குரிய துறைகளில் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். சரியா? ரைட், சத்விகா சொன்னீங்க. ரைட். அதாவது கணனியில், கணனின்னு வேர்ட் ஒன்று போடணும், இல்லாட்டி பில. கணனியில் சாய்ப்பலகை சுட்டி ஆகியவற்றின் அஹ், என்ன அந்த கணேஷ் வயர்னா வடம் சரியாக இணைக்கப்பட்டது என பரிசீலிக்க வேண்டும். மதுஜன் சொல்லுங்க சார். மதுஜன் சொல்லுங்க பாப்பா. குட், மதுஜன் சொல்லுங்க. கண்ணியை பணி நிறுத்தம் ஷட் டவுன் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் அதுவும் செய்யலாம். வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு பார்க்கலாம். சரியா? அது முக்கியமான பாயிண்ட். அது இல்லாம சத்விகா சொன்னது ஓகே. ம், ரெண்டும் சரி. ஓகே, ஷட் டவுன் பண்ணிட்டுக்குள்ள சொல்லுங்கடா மதியம். ஷட் டவுன் பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களது விசைப்பலகை சுட்டியில் ஏதேனும் குறைகள் உள்ளனவா என சோதிப்பதற்கு வேறொரு விசைப்பலகை அல்லது சுட்டியை இணைத்து பார்க்க வேண்டும். அவையும் தொழிற்படவில்லை எனில் தொழில்நுட்பவியலாளர் ஒருவரிடம் உதவியை பெற வேண்டும். ரைட், ஓகே. ரைட் பிள்ளைகள், வேற யாராவது சொல்றீங்களா? லியானி பாப்போம். லியானி என்ன எழுதுறீங்க? லியானி என்ன எழுதுறீங்க சொல்லுங்க. லியானி கணினியை பணி நிறுத்தி ஷட் டவுன் செய்வதற்கு முயலாமை இருந்தால் ம் தொழிற்படுமாளரை குறிப்பிடலாம். ரைட், ஓகே, குட். ரைட், அது சார். ரைட், அவ்வளோதான் எழுதுறேன். ரைட் பிள்ளைங்க, விடைய எழுதி கொள்ளுங்களே. அதாவது கணினி பணிநிறுத்தம் செய்ய வேண்டும். கணனி சாய்ப்படை சுட்டி ஆகியவற்றின் ஏற்பிகள் போட்டு வடம் அவற்றுக்குரிய துறையை சரியாக இணைக்கப்பட்டன பரிசீலிக்க வேண்டும். அப்படி எழுதுங்க. ஓகே, பரிசீலிக்க வேண்டும். சரி, எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? லியானி, ரைட், எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் சார். எழுதிட்டீங்களா? அதாவது கணினி பணிநிறுத்தம் செய்ய வேண்டும். கணினி சாய்ப்பலை சுட்டி ஆகியவற்றின் ஏற்பிகள். ரைட். அதாவது இப்போ யூஎஸ்பி பாய்ப்பாங்கன்னா பிள்ளைகள் PS2 பாய்க்கிறது இல்லை. PS2 பற்றி நம்ம எழுதுனோமா பவன்? ரைட், ஓகே, எழுதியிருக்கோம்னா PS2. வெரி குட். ஓகே, நம்ம ஒரு 15 மினிட்ஸ் படிப்போம். பரவாயில்லையே. இது ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். இதை யாரை வாசிக்க சொல்லுவோம்? சஸ்னி இருக்காங்களா? எஸ் சார். சஸ்னி வாசிங்க பார்ப்போம். சாவிப்பலகை சுட்டி வாசிங்க. சாவிப்பலகை சுட்டி ஆகியன யூஎஸ்பி வகையின் பின்வருமாறு யூஎஸ்பி துறையுடன் யூஎஸ்பி
யூஎஸ்பியை நன்கு பொருத்தி கொள்ள வேண்டும். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் இருக்குது தானே, அது சரியாக கணக்காக கனெக்ட் பண்ணணும். இது லூஸாக அந்த ஒர்க் பண்ணாது. ஓகே ரைட். அடுத்தது வாசிங்க. நம்ம சஃப்ரா யாரு? சஸ்வா சாவிப்பலகை சுட்டி ஆகியன PS2 வகையாயின் பின்வருமாறு PS2 துறையுடன் PS2 8Pயை நன்கு பொருத்திக் கொள்ள வேண்டும். நன்கு பொருத்திய கணக்கா இது பாருங்க. இப்ப எல்லாம் வருது இல்லை தான். இப்ப இல்ல பிள்ளைகள். இது முன்னைய இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டா அப்படி எழுதணும். அதான் நன்கு PS2 எல்லாம் இல்லை. இப்ப எல்லாம் யூஎஸ்பியும் வயர்லெஸும் தான் வந்திருக்குன்னா பவன். இப்ப எல்லாம் வயர்லெஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க நீங்க. மேற்படி பரிமுறைகளை சரியாக பூர்த்தி செய்த பின்னர் கணினியை மீளத் தொடக்க வேண்டும். அநேகமாக இந்த சாதனங்கள் தொழிற்படும். அவ்வாறும் தொழிற்படவில்லையெனில் ஏதேனும் குறைகள் உள்ளதா என பார்க்க வேண்டும். உங்களது விசைப்பலகை அல்லது சுட்டியில் ஏதேனும் குறைகள் உள்ளனவா என சோதிப்பதற்கு வேறொரு விசைப்பலகை அல்லது சுட்டியை இணைத்து பார்க்க வேண்டும். அவையும் தொழிற்படவில்லையெனில் தொழில்நுட்பவியலாளர் ஒருவரின் உதவியை பெற வேண்டும். தெரிவிப்பி மொனிட்டர் தொழிற்படாமை. ரைட். அடுத்த பிரச்சனை வந்து தெரிவிப்பி தொழிற்படாமை பிள்ளைகள். சரியா? இது ஓகேயா? உங்களது விசைப்பை சுட்டி ஏதேனும் குறைகளுடன் சோதிப்பு வேறொரு விசைப்பை சுட்டி இணைத்து சொன்னீங்க தானே? ஒரு ஆள் சொன்னீங்க தானே? யார் அது சொன்னா? அதுக்கு விட இப்படி ஒன்று வாசித்தது யாரு? சத்விகாவா? மதுஜன். வெரி குட் மதுஜன், குட் பாயிண்ட். அடுத்தது இல்லைங்க, தெரிவிப்பி தொழிற்படாமை. தெரிவிப்பி தொழிற்படாமை போடுங்க. இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம்? ரைட். தெரிவிப்பி தொழிற்படாமை, அதாவது மானிட்டர் வந்து ஒர்க் பண்ணாட்டி என்ன பிரச்சனை? யாருக்கு சொல்லலாம் பதில்? என்ன சொல்லலாம் விட? என்ன எழுதுனீங்க மதுஜன்? தெரிவிப்பி தொழிற்படாமை. தெரிவிப்பின் அந்த தொடக்க பொத்தான் தொழிற்பட செய்யப்பட்டுள்ளதா என பார்க்கணும் சார். ஆமாம், அந்த பட்டன் வந்து ஒன்றா இருக்கா ஆஃபாக இருக்கான்னு பார்க்கணும். வெரி குட். அப்புறம் கணினியை ரீஸ்டார்ட் பண்ணணும்னா பிள்ளைகள். கணினியினை பணி நிறுத்தம் செய்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். வேற சார் VGA VI HDMI அதெல்லாம் சரியா இணைக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும் சார். ஓகே ரைட். ரைட். இப்போ நம்ம எழுதுறீங்களா பிள்ளைகள்? இதை விட எழுதுறீங்களா? எழுதுங்க பாப்பா. தெரிவிப்பி தொழிற்படாமை போடுங்க. முதலாவது தெரிவி தொடக்க பத்தம் தொழிற்பட செயல் என பரிசீலிக்க வேண்டும் எழுதுங்க. பட்டன் ஒன்னா இருக்கா இல்லையான்னு இப்படி இல்லைங்க. தெரிவிப்பதின் பட்டன் ஆன் பண்ற பட்டன் வந்து ஆன் பண்ணியா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, அப்படின்னாட்டி
ஆன் பண்ண சிலவங்க வந்து பட்டனை ஆன் பண்ணாமே மெஷின் மெஷின் அந்த மானிட்டர் ஆன் பண்ணாவே சிபியு ஆன் பண்ணுவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா மெஷின் ஒன்றாவது இல்லை ஒன்றாவது இல்லை பார்த்தா அவங்க வந்து மானிட்டர் பட்டனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. புரிஞ்சா பிள்ளைங்க? பவன் விளங்குச்சா நான் சொன்ன விஷயம்? ரைட். எழுதிக்கொள்ளும் முதலாக தெரிவிப்பி தொடக்க பத்தான் தொழிற்பட செய்யப்பட்டோம் என பரிசீலிக்க வேண்டும். சரியா? ஓகே. தொடக்க ஓகே சார். தொழிற்பட பரிசீலிக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி தொழிற்பட செய்ய வேண்டும். ஆன் பண்ணணும். சரியா பிள்ளைங்க? அப்படி இல்லாட்டி ஆன் பண்ணணும். எழுதிட்டு சொல்லுங்க அதை. ஓகே சார். அடுத்து எழுதுங்க. படிமுறை 2 கணனி மீள செலுத்த ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். கணனி மீள செயல்படுத்த ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். ரைட். அடுத்து எழுதுங்க. கணினி பணிநிறுத்தம் செய்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. கணினியை மீள செலுத்த ரீஸ்டார்ட் செய்ய வேண்டும். அப்போது ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி இயங்குகிறதா என்ன அவதானிக்க வேண்டும். இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளையா. அடுத்த படிமுறை 3 எழுதுங்க. கணினியை பணி நிறுத்தம் செஞ்சு மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். விஜே டிவிஐ ஹெச் ஆகிய துறைகள் சரியாக பொருந்தி இருக்குதா செக் பண்ணணும். விஜே டிவை ஹெச்டிஎம்ஏ ஆகிய துறைகள் நன்கு பொருந்தி இருக்கான்னு செக் பண்ணணும். சரியா? சரியா? சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? படிமுறை 2 படிமுறை 3 எழுதிட்டீங்களா? கணினியை பணிநிறுத்தம் செய்து மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். ஓகே சார். விஜே டிவை HDMI ஆகிய துறைகள் நன்கு பொருந்திருக்கிறதா என செக். எனக்கு யாரு மதுஜன் எழுதுனது கொஞ்சம் வாசிங்களே. சார் நீங்க எழுதுன கொஞ்சம் வாசிங்களே எனக்கு. சார் மூணாவது சார் ஆ விஜிஏ டிவிஐ HDMI அதெல்லாம் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆ ரைட்.
ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள். ரைட். ரைட். இந்த கேபிள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பிள்ளைகள்? பாருங்க இந்த கேபிள் விஜே, இந்த கேபிள் எல்லாம் உங்களுக்கு பாருங்க எஸ் சார். ஞாபகம் இருக்கா? ரைட். இதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே பிள்ளைகள்? எஸ் சார். ஓகே Yes. பிள்ளைகள். அப்ப அஹ், அடுத்தது படிமுறை 4, 5 எழுதிடுவோமா? படிமுறை 4 பாருங்க பிள்ளைகள். திருப்பி மின் வழங்கு வடம் பின்வர சரியாக இணைக்கப்பட்டுள்ளதென பரிசீலிக்க வேண்டும். அதாவது மின் வழங்கு வடம், அதாவது எழுதுங்க, தெரிவிப்பின் மின்மை வழங்கு வடம் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா செக். தெரிவிப்பு 4வது படிமுறை தெரிவிப்பு மின் வழங்கு வடம் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என பரிசீலிக்க வேண்டும். எழுதுங்க 4வது. பாருங்க. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? ரைட். படிமுறை 5 பாருங்க பிள்ளைகள். படிமுறை 5 கொஞ்சம் ஒரு ஆள் வாசிங்க. பவான் கொஞ்சம் வாசிங்க. மேற்படி படிமுறைகள் அனைத்தும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பின் கணினியை மீளத் தொடங்கும் போது அஹ், அநேகமான தெரிவிப்பி தொழிற்படும். இல்லையேல் உங்களது தெரிவிப்பியில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என முடிவு செய்வதற்கு வேறொரு தெரிவிப்பியை இணைத்து பார்க்க வேண்டும். அப்போதும் தொழிற்படவில்லை எனில் தொழில்நுட்பவியலாளர்களின் உதவியை பெற வேண்டும். ம். அதாவது மேற்படி படிமுறை அனைத்து சரியாக பூர்த்தி செய்து கணினி மீள தொடங்கும் போது அனைவரும் வேலை செய்யும். வேலை செய்யாட்டி என்ன செய்யணும்? தொழில்நுட்ப உதவியாளர் உதவி பெற வேண்டும். ஓகே பிள்ளைகள். இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை பார்த்தோம் சொல்லுங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தோம்? சார் தெரிவிப்பி வேலை செய்யாட்டி அது எப்படி சார் பார்க்குறேன். ரைட். முதலாவது பார்த்தோம் என்ன, எப்படி வந்து கீபோர்டு வந்து மவுஸ் வேலை செய்யுதா இல்லையான்னு பார்த்தோம்னா பிரச்சனை ஒன்று வந்தால் எப்படி சொல்யூஷன் பண்றது. அடுத்தது எஸ் சார். மானிட்டர்னா எஸ் அது ரெண்டும் பார்த்தோம். சரி. ஓகே. ரைட். ஓகே. ஓகே பிள்ளை. அடுத்த கிழமை வந்து நம்ம பார்ப்போம் அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யாட்டி என்ன செய்யறது, கேபிளை பற்றி பார்ப்போம். சரியா? ஆர்ஜேகே. சரியா? இந்த ப்ராப்ளம் எல்லாம் அடுத்த கிழமை பார்ப்போம். ஓகே. எஸ் சார். இந்த படிச்சதெல்லாம் பிள்ளைகளுக்கு விளங்கிச்சா அன்றைக்கு? எஸ் சார். Sir. ஓகே. சரி. ஓகே சஸ்மி. அப்போ எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. குட் நைட் சார். பாய். Thank you, sir. Bye. பாய். ஓகே பாய். Bye. பாய். ஓகே. காட் பிளஸ் யூ. லெஃப்ட் ஆகுங்க பிள்ளைகள். ஓகே எல்லாம். ஓகே. ஏரான், பவன், லெஃப்ட் ஆகுங்க.